இதே மாதிரி இந்த இந்தி படத்துல ஃபுல்லா ஃபாரின்ல தான் எடுத்திருக்காங்க. அந்த ஹீரோவோட உடம்ப பார்க்கும்போது எமி ஜாக்சனை சொல்லலவா, ஹீரோவை சொன்ன எல்லாமே அந்த படத்தோட ஹீரோக்கு உடம்புல ஃபுல்லா படிக்கட்டு எல்லாம் படம் இருக்கு. இந்த படம் பார்த்தோன்னா எல்லாருமே ஜிம்முக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே பயங்கரமான கிறுக்குத்தனமான ஹீரோவா தான் இருக்காரு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ. அதே மாதிரி இப்ப இந்த திரிஷா பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்கீங்க. உண்மையிலே சொல்றேன், திரிஷா படத்திற்கு நான் மட்டும் இல்ல, இந்த கிராக் படமும் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா திரிஷா அவங்க ஏதோ இன்னைக்கு ஒரு அரசியல் புரட்சான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மையெல்லாம் இருக்காது. சினிமா நடிகைனாக்கா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? நீங்க வாழ்க்கை வந்தது எல்லாமே பேசுங்களா? நீங்களும் ஒரு தாய்க்கு தானுங்க பிறந்திருக்கீங்க. உங்க கூட பிறந்தவங்களும் அக்கா தங்கச்சிங்க தானங்க. இந்த எமி ஜாக்சன் ஒரு பொண்ணு தானங்க. எதுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களை பத்தி அதனால இனிமேட்டு தயவு செஞ்சு எந்த பெண்ணையுமே, அது திரிஷா மட்டும் இல்ல, எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, எந்த தாய்மார்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவதூறுகளாக எதுவும் பேசாதீங்க. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு தாய்மொழின்னு தான் சொல்றான், தமிழ்நாடுன்னு சொல்றோமா, தாய் நாடுன்னு சொல்றோம். அந்த மாதிரி தேங்க்யூ. இந்த மாதிரி எப்பவுமே பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் உள்ள நாடு தான் நம்ம தாய்நாடு, தமிழ்நாடு. புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு பெண்ணையும் தவறாக பேசாதீங்க. அது திரிஷா மட்டும் இல்ல, எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, இவங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அந்த பெரியமாவா இருந்தாலும் சரி, அந்த ஆயாவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு யாரையுமே இழிவுபடுத்தி பேசாதீங்க. சரிங்களா? உங்களோட ஏதோ சுயநலத்துக்காக ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போறீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஆமா, இன்னைக்கு தமிழ்நாடே இன்னைக்கு தாய்மார்களை நம்பிதான் இருக்கு. ஓட்டு கேட்கும் போது கூட பாத்தீங்கன்னாக்கா தாய்மார்களோட காலில் விழுந்துதான் ஓட்டு கேட்பாங்க. பாத்திருக்கீங்கல்ல? அதனால தயவு செஞ்சு நீங்க பெண்களை இழிவாக பேசாதீங்க. சரிங்களா? சொல்றேன். இவர் கத்தி சொல்றேன் கேளுப்பா. அதாவது விஜய் சார் இப்ப கட்சி தொடர்ந்துக்கிறாரு. அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் சார் ஏற்கனவே கத்தி படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட வில்லன் தான் இவரு. அந்த வில்லன் தான் துப்பாக்கி, அந்த படத்துல வில்லனா நடிச்சாரு. அதனால இவரு யாருக்கு ஓட்டு போடுறாரோ அநேகமா விஜய் சாருக்கு தான் போடுவாரு இல்லையா? ஏன்னா விஜய் சாரோட படத்துல அந்த துப்பாக்கி படத்துல வில்லனா நடிச்சவரு. இவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இப்போதைக்கு நான் கிராக்குக்கு தான் ஓட்டு போடுவேன். சரியா? விஜய் சாருக்காக இவரு இந்த கிராக்கு படத்துல நடிச்ச ஹீரோ மும்பைல இருந்து தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி அவரோட ஓட்டையும் டிரான்ஸ்பர் பண்ணி விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாரு. சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னமா அரசியல்வாதி அவங்க திரிஷா தப்பா பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கும் போது நான் எந்த நடிகையும் குறிப்பிட்டு பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ யார் வேணாலும் பெண்களை தப்பா பேசிட்டு அடுத்து மன்னிப்பு கேட்டு அது சரி சமாதானமாயிருமா? அதாமா, அது தவறுதாமா. ஒருவேளை அவரு டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லிட்டாரா இல்ல வேற எதுவும் சுயநலவு இல்லாம சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால யாராக இருந்தாலும், அவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் அரசியல்வாதியா இருக்கு, அவரை பத்தி பேசுறோம். நம்ம ரோட்ல போகும்போதே எல்லாருமே அந்த மாதிரிலாம் பேசுறோம் இல்லையா? நம்ம டிராபிக்ல நிக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணு குறுக்க போனாலோ இல்ல ஏதோ ஒரு இது நடந்தாக உடனே திட்டம் இல்ல, யாரா இருந்தாலுமே திட்டம். அப்படிலாம் திட்டக்கூடாது. ஏன்னா பெண்கள் இல்லாம இன்னைக்கு எந்த நாடுமே இல்ல. இன்னைக்கு பெண்கள் தான் உலகத்திலேயே தலை சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, எப்பவுமே திரிஷா அவர்கள் சிங்க பெண்ணு, தங்க பெண்ணு. கிராக்கு படத்துல எமி ஜாக்சனும் சிங்க பெண்ணு தான். என்ன ஒண்ணு வெளிநாடா இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.
இப்ப அரசியல்வாதிங்கிறதுனாலதான் நம்ம பொதுநல வழக்கோ இல்ல மகளிர் ஆணையத்துல இருந்தோ வந்து எதுவுமே பேசல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்லம்மா, இனிமேட்டு வழக்கு தொடருவாங்க. ஒருவேளை ஒருவேளை மகளிர் ஆணையம் நல்லா தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால நடக்கும். வெந்து தெரிந்தது காடு. என்னவா அதுதான்ப்பா சொல்றேன். இன்னைக்கு வந்து கூல் சுரேஷ் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கிறாரு, புரியுதுங்களா? இந்த ஹீரோ கிராக் படத்தோட ஹீரோ என்கிட்ட கேட்டாரு, சார் நீங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் பண்ணுவீங்களா, இந்தி படத்துக்கு எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னாரு. அதனால அவர் சொன்னதுனால மேரா போல்கே மேரா கமலநாத் படத்துல புக் ஆகிறாரு. தேங்க்யூ.